பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்பதாக, இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பரம தகப்பனுடைய திட்டம் மனுக்குலத்தை உருவாக்கும் பொழுது மனுக்குலம் விழுந்து போனால் அந்த மனுக்குலத்தை மீட்க என்னுடைய குமாரனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பின் தகப்பனுடைய உள்ளம்தான் நம்முடைய பரம தகப்பனுடைய உள்ளம். தேவன் அன்பாக இருக்கிறாரா? 100க்கு 100 பிதாவாகி தேவன் அன்பாக இருக்கிறாரா? 1000 கோடி மடங்கு உண்மை. காரணம், ஒத்த பிள்ளை, செல்ல பிள்ளையே என்னுடைய நல்வாழ்வுக்காக கொடுத்தார். அவருடைய அன்பு அதிலே அதிகமாய் விளங்குகிறது. ஆகவே நம்முடைய தேவன் பரம தகப்பனாக இருக்கிறார், பரம பிதாவாகவும் இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பின் தகப்பனாக இருக்கிறார். பரமபிதா மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்களை காண்பிக்க விரும்புகிறேன். அவர் அன்பின் தகப்பன். 1 யோவான் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம்